ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் வந்து எல்லா மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு கறி மாதிரி ஆக்குறேன். குழம்பு பண்ணும். அதோட வந்து இந்த கடலைப்பருப்பு கூட சேர்த்து எல்லா மரக்கறியும் போட்டு சும்மா ஒரு கறி மாதிரி ஆக்குறேன். முதல்ல வந்து இந்த முருங்கைக்காயை சீவி எடுத்து, இது முருங்கைக்காய் வந்து எங்களோட வீட்டு தோட்ட காய்கள். வாங்க, முருங்கைக்காயையும் சீவியாச்சு. அதையும் சின்ன சின்னதாக அப்படி அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம். கத்திரிக்காயும் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். 4 கத்திரிக்காய் அரிஞ்சு அதையும் நீட்டு அப்படியே பார்த்து அரிஞ்சு கொள்ளணும். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதையும் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சீவி நல்லபடியாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இது வந்து காய் வந்து எங்கள் வீட்டு காய். நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். காய்கள் வந்து இந்த பறிக்கும் போது வீடியோ எடுத்து காட்டினேன். இது எங்கள் வீட்டு காய்கள். அதான் எல்லா காயும் சேர்த்து ஒரு அப்படி ஒரு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் சொல்லி உருளைக்கிழங்கு ஒரு 3 கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதையும் அப்படி அரிஞ்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வெண்டைக்காயும் அதையும் சேர்த்து அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து தட்டி எடுத்துக்கொள்ளணும். இஞ்சி பூண்டை வந்து அப்படியே தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 3 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். ரொம்ப காரம் இல்லை இது பச்சை மிளகா. புளியும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். புளி போட்டால் தான் இதில் ருசியாக இருக்கும். நான் வந்து இதுக்கு இந்த பருப்பு வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சேன்னா, ரொம்ப நேரம் ஊற வைக்கலை. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கழுவி நல்லபடியாக கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டையும் தட்டி இந்த வச்சிருக்கிறேன். இப்போ தாளிக்கலாம். இது வந்து கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பில் வந்து இந்த மாதிரி குழம்பாக்கினா நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் வச்சுருக்கிறேன். தனியா பொடி, மஞ்சள், கரம் மசாலா, மிளகா பொடி, இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலாக்கள். இப்போ வாங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரில் தான் சமைக்கிறேன். நான் வந்து ஏன்னு சொன்னால் பருப்பை வந்து நான் வந்து தனியாக அவிக்கலை. அதனால் அந்த குக்கரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு குக்கரில் ஒரு 2 சீட்டி வர மட்டும் அவிச்சு எடுத்துக்கிட்டா சரி. முதல்ல நம்ம வந்து தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு கடுகும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் பொரியட்டும். அது இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை நான் வந்து முதல்ல போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது வந்து கலர் மாறணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மட்டும் இதை கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நான் வந்து இஞ்சி சும்மா பெருசாக அப்படியே நான் அரைச்சி போடலை, சும்மா தட்டி போட்டிருக்கேன். இஞ்சும் பூண்டும் தட்டி போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லபடியாக கலர் மாறணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வந்து வெங்காயத்தை வந்து நான் சின்னதாக வெட்டலை, கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கிறேன். இதையும் அரிஞ்சு அதில் போட்டுக்கொள்ளணும். வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. வெங்காயம் சும்மா கலர் மாறினா போதும். இதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து இந்த களி வச்ச இந்த பருப்பிரிக்கி கடலைப்பருப்பு, இது ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கிறேன். கடலைப்பருப்பு மரக்கறி போட்டு கடலைப்பருப்பில் ஆக்கினா நல்ல ருசியாக இருக்கும். நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடலாம். அது நல்லா பொரியணும். கடலை வந்து கொஞ்சம் பொரியணும். அந்த பருப்பு வந்து நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்ததுக்கு பிறகு தான் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுக்க ஒரு மரக்கறியும் போட்டுக்கொள்ளணும். எல்லா மரக்கறியையும் போட்டுக்கொள்ளணும். இதில் வந்து உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, முருங்கைக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு அப்படியே பிரட்டி கொள்ளுவோம். வெண்டைக்காயும் ஒரு கப்பு, எல்லாம் ஒவ்வொரு கப்பு எடுத்திருக்கிறேன். ரொம்ப அதிகமாக இல்லாமல் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு கப்பு எடுத்து. வெண்டைக்காய் அதிகமாக போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த வலுவலுப்பு தன்மை அதிகமாகிடும். சும்மா வெண்டைக்காய் ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கொள்ளணும். இதெல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியோ நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் வந்து வெளியில் வர அளவுக்கு வதக்கணும். இதை அதுக்கு பிறகு தான்
இந்த தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். அந்த 2 தக்காளியையும் அதையும் அப்படியே நீட்டு நீட்டாக அரிஞ்சு அதையும் போட்டுக்கொள்ளுவோம். தக்காளி கொஞ்சம் நேரம் வந்து அதுவும் அவிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற மசாலா இருக்கு. இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். மஞ்சள், மிளகா பொடி, கரம் மசாலா போட்டிருக்கிறேன். இது வந்து தனியா பொடி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். மல்லிப்பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கொள்ளணும். இதில் கொஞ்சம் தேவையான புளியும் போட்டுக்கலாம். புளி போட்டால் தான் அது நல்ல ஒரு ருசியாக இருக்கும், ருசி கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரி ஏதோ ஒரு குறைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கம்மியாக தெரியும். தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கியெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வந்து தண்ணியை பிரிஞ்சு வரும். எண்ணெய் வந்து தண்ணியே பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து தண்ணி போடணும். இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நமக்கு தேவையான ஆணத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்த ஊற்றிக்கலாம்னா ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. கரைஞ்சி போயிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா காயெல்லாம் கரைஞ்சி போயிடும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 சீட்டி குக்கரை மூடி ஒரு 2 சீட்டி வர மட்டும் ஒரு 2 சீட்டி வந்தால் போதும். முடிஞ்சிடுச்சு. பார்ப்போம் இப்போ அவிஞ்சிட்டான்னு சொல்லி. பருப்பை வந்து முதல்ல வந்து அவிச்சு எடுத்துருந்தா நம்ம வந்து குக்கரில் போட்டு சமைக்க தேவையில்லை. இது வந்து நான் வந்து பருப்பை வந்து அதுலேயே டைரெக்டாக போட்டதால் நான் வந்து குக்கரில் போட்டு அவிக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கோப்பையில் கறி எடுத்துக்கொள்ளுவோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக செஞ்சு கொள்ளுங்க. ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆல் அண்ட் ஆப்ஷன் பட்டன் அமுக்கிக்கொள்ளுங்க. நான் வந்து எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோத்தான் உங்கள் முன்னுக்கும் வருவேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், குழம்பு ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.